நாளைய தினம் சிவராத்திரி. சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி என்பார்கள். மாதந்தோறும் சிவராத்திரி வந்தால் மாசி மாதம் வரும் சிவராத்திரியே மிகுந்த சிறப்பு வாழ்ந்தது. அதை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பான் என்கிறார்கள். தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தாலும் அவர்கள் சிவகதியை அடைவதுடன் அவர்களது 21 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவார்கள் என்கின்ற புராணம். அந்த நாளில் சிவன் கோயில்களுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டால் மன அமைதியும் வாழ்க்கையில் நிம்மதியும் மற்றும் ஏற்றமும் உண்டாகும் என்கிறார்கள். சிவராத்திரிக்கு வரலாறு. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதும் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தை, அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். அந்த சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தை அருள வேண்டும் என்று உமாதேவி வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். இது ஒரு சிவராத்திரியின் கதையும் இது ஒரு பகுதி.